நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்மளோட வீட்டு தேவைக்கு ரொம்ப கம்மியான விலையில அளவு தீனி போட்டு நல்லா கறவை கறக்கணும். ஜெர்சியில எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே தாங்கக்கூடிய வகையில பொட்டியாட்டம் சின்ன மாடா அழகா ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, தகுந்த மாதிரியான ஒரு மாடு இன்னைக்கு வந்து கம்மியான விலையில வந்து விற்பனைக்கு வந்து போடுறோம். நல்ல காம்பு வரிசைங்க. நீங்க வீடியோல பாருங்க. அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம். அந்த மாரியான காம்பு வரிசை. தலச்சங்கத்துல இப்படி காம்பு வரிசை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்ணி பேசுங்க. நல்லா பாருங்க மடி தோல் லூஸ் வந்து பார்க்கும்போது ஒரு ஈத்து மாட்டுக்கு எந்த அளவுக்கு தோல் லூஸ் விடுமோ, அந்த மாரி நல்ல லூஸ் விட்டுட்டு இருக்குதுங்க. காம்பெல்லாம் அப்படியே அச்சுல ஊத்துன மாரி 4 காம்பும் நல்ல நீளமா, நல்லா கேப் விட்டு, ரோஸ் காம்புல ஜம்முன்னு இருக்குங்க. நல்ல காம்பரிசா, நல்ல மடி செட்டு. கண்ணு போட இன்னும் வந்து ஒரு 15 நாள் வந்து முழுசா நான் டைம் இருக்குதுங்க. 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. இனிமே தான் வந்து மடியே வந்து எடுக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து மடி வைக்குங்க. கண்ணு போட்டுச்சு அப்புட்னா 2 நேரமும் சேர்த்தி ஒரு 8 லிட்டர் வந்து தாராளமா இந்த ஈத்துல எதிர்பார்க்கலாம். 2வது, 3வது ஈத்தெல்லாம் 10 லிட்டருக்கு மேல தாங்க கறக்கும். பல்லுன்னு பார்க்கும்போதுங்க, 4 பல்லு கிடாரி தாங்க. ஜெர்சி கிடாரி. சின்ன கிடாரி தாங்க. அளவான கிடாரி தான். நம்ம சொல்றது வந்து பெரிய கிடாரின்லாம் சொல்ல கிடையாது. அளவான கிடாரி தான். வீட்டுக்கு நல்லா பொட்டியாட்டம் கச்சிதமா அளவு தீனி போட்டு ஒரு 7, 8 லிட்டர் கறந்துட்டு இருக்கணும். நம்மளுக்கு வந்து கைக்கு அடக்கமான மாடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு 100க்கு 100% பொருத்தமானதா இருக்கும். அந்த மாரி நினைக்கிறவங்க மட்டும் கூப்பிட்டு பேசுங்க. அதேபோல சுழின்னு பார்க்கும்போதுங்க, ராஜா சுழி கரெக்ட்டா ஸ்தானத்திலேயே இருக்குது. நெத்தி சுழி, முதுகு சுழி எல்லாமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்குதுங்க. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கிடாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்க கிட்ட இருந்த கிடாரி தான். அதனால நல்ல பொறுமையா இருக்குது. யார் வேணாலும் புடிச்சுக்கலாங்க. அவ்வளோ ஒரு பொறுமையா இருக்குது. அவங்க வச்சிருந்தவங்க வந்து நல்ல கைப்பழக்கம் பழக்கி வச்சிருந்திருக்கிறாங்க. அதனால ரொம்ப அமைதியான கிடாரி தான். தண்ணிக்கு, தீனிக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் கிடாரி கண்டிப்பா வந்து சொல்லலாம். குணத்தில ரொம்ப ரொம்ப தங்கமான கிடாரிங்க. சின்ன குழந்தைங்க கூட புடிச்சுக்கலாம். காம்புல குழந்தைங்க வாய் வச்சு கூட பால் குடிக்கலாங்க. அவ்வளோ ஒரு சாதுவா இருக்குது. முன்மடிலாம் நல்லாவே எடுத்துருச்சுங்க. இன்னும் பின்மடி வந்து இனிமே தான் எடுக்கும். இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாள்ல வந்து கண்ணு போட்டுரும். முன்மடி பாருங்க, எவ்வளோ ஒரு அமைப்பா இருக்குதுன்னு. 4 காம்பும், மடியும் பார்க்கறதுக்கு அவ்வளோ லட்சணமா இருக்குது. நல்லா கறக்கக்கூடிய கிடாரி. கண்டிப்பா வந்து ஒரு 8 லிட்டருக்கு குறையில்லாத தாராளமா கறக்கும். குணம் பாருங்க எவ்வளோ பொறுமையா இருக்குதுன்னு. நம்ம கைக்கே பிடிக்க தேவையில்லைங்க. அப்படியே தங்கமாட்டம் சூப்பரான கிடாரி. இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, வெறும் ரூ. 35,500 மட்டும்தாங்க விலையே வந்து சொல்லிருக்குது. 35,500 சொன்னதுலேருந்து ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு குடுக்கலாம். அளவான கிடாரி. தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க. இந்த கிடாரி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி பாலாஜி என்பவரிடத்துலருந்து தாங்க இந்த கிடாரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க. ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு குடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.